Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் நர்சிங் கோர்சஸ் இன் USA. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல போய் நர்சிங் கோர்சஸ் எந்தெந்த காலேஜ் இல்லைனா யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம், என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா, அங்கே போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, ஒர்க் வீசாலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் டாப் நர்சிங் கோர்சஸ் இன் யூஎஸ்ஏல ஒரு 3 நர்சிங் கோர்சஸ் பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதாவது என்ன டாப் நர்சிங் கோர்சஸ் இருக்கு, அந்த நர்சிங் கோர்சஸை நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா காலேஜில் படிக்கலாம், அந்த நர்சிங் கோர்ஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, டியூரேஷன் என்ன, அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ நம்ம மீதி இருக்க கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நர்சிங் கோர்ஸ் சர்டிஃபைடு போஸ்ட் அனஸ்தீஷியா நர்ஸ், அதாவது CPAN. இந்த கோர்ஸ்க்கான பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் லைசன்ஸ் வச்சிருக்கணும். ப்ரோக்ராம் டியூரேஷன் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்டிஃபைடு போஸ்ட் அனஸ்தீஷியா நர்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் தேவை. இந்த CPAN இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸை கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது சர்ஜரி டைமில் இல்லைனா வேற ஏதாவது ப்ரொசீஜர் டைமில் இவங்க அனஸ்தீஷியா கொடுக்கணும், அதுதான் இவங்களோட வேலை. ஸோ இவங்க பிசியாலஜிக்கல் மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாகவும் பேஷண்ட்ஸை அசஸ் பண்ணணும். இந்த சர்டிஃபைடு போஸ்ட் அனஸ்தீஷியா நர்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வென்டிலேட்டர்ஸ் அண்ட் ட்ரக் ட்ரிப்ஸ் இதெல்லாமும் இவங்க பார்த்துக்கணும். இந்த CPANஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு இந்த அமெரிக்கன் போர்ட் ஆஃப் பெரி அனஸ்தீஷியா நர்சிங் சர்டிஃபிகேஷன் சொல்றாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்ரெஸ்ட்ரிக்டட் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் லைசன்ஸ் தேவை. செகண்ட் 1200 ஹவர்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைரக்ட் பெரி அனஸ்தீஷியா, அதாவது வித்தின் 2 years ஆஃப் அப்ளையிங். இதுதான் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் நம்ம இப்ப பார்க்க போற நர்சிங் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் BSN. இந்த கோர்ஸுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி ஹை ஸ்கூல் டிப்ளமா தேவை. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமோட டியூரேஷன் 4 years. ஆவரேஜ் ப்ரோக்ராமோட காஸ்ட் US டாலர்ஸ்ல $40,000 இருந்து $80,000 வரைக்கும் ஆகலாம். இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஸோ நீங்க ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமை நீங்க படிக்கணும். ஸோ இதை படிக்கிறதுக்கு நீங்க அசோசியேட் டிகிரி இன் நர்சிங்கை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க BSN படிக்க முடியும். இந்த BSN 4 year டிகிரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ADN விட ரொம்ப அட்வான்ஸ்ட். ஸோ ADN அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க, அசோசியேட் டிகிரி இன் நர்சிங். ஸோ அதை விட இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் ரொம்ப அட்வான்ஸ்ட். 4 yearsல ஃபர்ஸ்ட் 2 years அவங்க தியரட்டிக்கல் கிளாஸஸ் சொல்லி கொடுப்பாங்க. லாஸ்ட் 2 years கிளினிக்கல் ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் ப்ரோக்ராம்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல் டிப்ளமா வித் மினிமம் GPA அந்த யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி இருக்கணும். செகண்ட் ACT ஸ்கோர்ஸ். தேர்ட் TEAS டெஸ்ட் ஸ்கோர் யூனிவர்சிட்டி கேட்டா. நெக்ஸ்ட் ஃபோர்த் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. ஃபிஃப்த் அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நெக்ஸ்ட் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் மோட்டிவேஷன் லெட்டர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ. இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போறது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் MSN. இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி பேச்சுலர்ஸ் இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். ப்ரோக்ராமோட டியூரேஷன் 1 to 3 years வரைக்கும் ஆகும். ஆவரேஜ் ப்ரோக்ராமோட காஸ்ட் $35,000 இருந்து $70,000 வரைக்கும் ஆகலாம். இந்த மாஸ்டர்ஸ் இன் நர்சிங் ப்ரோக்ராம் ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஃபர்தர் எஜுகேஷனை கண்டினியூ பண்றதுக்கு. ஸோ நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அப்படின்னா நீங்க இந்த மாஸ்டர் ஆஃப் நர்சிங்கை படிக்கலாம், உங்களோட கெரியரை நீங்க இன்னும் பில்ட் பண்ணிக்கிறதுக்கு.
இந்த மாஸ்டர்ஸ் இன் நர்சிங் வந்து கண்டிப்பா தேவை. நீங்க வந்து அட்வான்ஸ்ட் பிராக்டிஸ் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ், அதாவது APRN ஆகிறதுக்கு. இந்த மாஸ்டர் ஆஃப் நர்சிங் ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க BSN டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். செகண்ட் வந்து அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட். தேர்ட் வந்து GRE ஸ்கோர்ஸ். ஃபோர்த் வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஃபிஃப்த் வந்து அப்ளிகேஷன் எஸ்ஏ. சிக்ஸ்த் வந்து கரிக்குலம் விட்டே. செவன்த் வந்து காப்பி ஆஃப் ஆக்டிவ் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் லைசன்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பேச்சுலர் ஆஃப் நர்சிங் அண்ட் மாஸ்டர் இன் நர்சிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல எந்த யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம் அப்படின்றத பத்தி 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற யூனிவர்சிட்டி வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா. செகண்ட் பார்க்க போற யூனிவர்சிட்டி டியூக் யூனிவர்சிட்டி. தேர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன். ஃபோர்த் வந்து அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஃபிஃப்த் வந்து கோன்சாகா யூனிவர்சிட்டி. சிக்ஸ்த் வந்து நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. செவன்த் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மிசோரோ சென்ட் லூயிஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்க்க போறது வந்து கென்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற நர்சிங் கோர்ஸ் வந்து டாக்டர் ஆஃப் நர்சிங் பிராக்டிஸ் DNP. ஸோ இந்த நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா, நீங்க மாஸ்டர்ஸ் இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். ப்ரோக்ராமோட டியூரேஷன் வந்து 2 to 3 years வரைக்கும் ஆகலாம். ஆவரேஜ் ப்ரோக்ராமோட காஸ்ட் வந்து $40,000 இருந்து $70,000 வரைக்கும் ஆகலாம். நர்சிங் ஃபீல்ட்லயே இந்த டாக்டரேட் இன் நர்சிங் தான் ஹையஸ்ட் பாசிபிள் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து டாக்டர் ஆஃப் நர்சிங் பிராக்டிஸ் DNP படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்ட் ஜாப் பொசிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது கிளினிக்கல் ஃபீல்ட்ல, அது மட்டும் இல்லாம ரிசர்ச் ஒர்க், இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து நர்ஸ் ஜாப் கிடைக்கும். ஸோ நீங்க DNP படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாஸ்டர் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கணும். இந்த டாக்டர் ஆஃப் நர்சிங் பிராக்டிஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் பார்க்கலாம். நீங்க வந்து பேச்சுலர் இன் நர்சிங் இல்லைனா மாஸ்டர் இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். செகண்ட் உங்களோட அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட் தேவை. தேர்ட் பர்சனல் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ஃபிஃப்த் வந்து உங்களோட ரெசியூம். சிக்ஸ்த் வந்து காப்பி ஆஃப் ஆக்டிவ் அண்ட் என்கம்பர்ட் ஆர் லைசன்ஸ் தேவை. நெக்ஸ்ட் வந்து உங்களோட GRE டெஸ்ட் ஸ்கோர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. இந்த வீடியோவில் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க பெஸ்ட் நர்சிங் கோர்சஸ், அது மட்டும் இல்லாம அந்த நர்சிங் கோர்சஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இல்லைனா காலேஜஸ்ல படிக்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து நம் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.